ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மஞ்சு குக்கிங் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் யூஸ்வலான சிக்கன் கிரேவி தான், பட் டேஸ்ட் இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கூடவே பட்டை, லவங்கம், பிரியாணி இலை அண்டு 2 ஏலக்காய் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கட் பண்ணி வச்ச ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ஆட் பண்ணி கொஞ்சம் வதங்கனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கருவேப்பிலை வதங்கின உடனே 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி போட்டிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிய உடனே இஞ்சி பூண்டு விழுது, அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி ஆட் பண்ணதும் உப்பு, ஸோ நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாமே சேர்த்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா வதக்கிடணும். கிரேவியாக வதங்கின உடனே நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நான் 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான அளவு தான் இதெல்லாம். சிக்கன் போட்டு ஒரு கிளறி மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா இப்போ நம்ம சிக்கனு மூடி போட்டு வேகும்போது சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலேயே சிக்கன் நமக்கு நல்லா வேகும். ஸோ அதுக்காக தான். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லி. இப்போது ஒரு 40% சிக்கன் வெந்திருக்கும். இப்போ நம்ம நல்லா இந்த மசாலா கூட இந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். அதனால நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மசாலாவோட சேர்ந்து வேகணும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி டைம் எடுத்து நம்ம ஒவ்வொன்றையும் செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அரிபரியாக சமைக்காதீங்க, டைம் எடுத்து மெதுவாக சமைங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள், அதாவது மிளகாய் தனியெல்லாம் சேர்த்து போட்டு அரைப்பாங்க இல்லையா, அந்த குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். கூடவே ஹோம்மேடாக ரெடி பண்ண கரம் மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் கடைகளில் வாங்குறீங்கன்னா அதையுமே பயன்படுத்திக்கலாம். அண்டு ஹோம்மேட் கரம் மசாலா வேணுன்னா சொல்லுங்கள், நான் ரெசிபி ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மசாலா கொஞ்சம் மிக்ஸ் ஆன உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சிக்கனை பொறுத்த வரைக்கும் மிளகுத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். ஸ்பைஸியாக இருந்தால் தான் நான்வெஜ்ஜுக்கு டேஸ்ட்டு. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ அந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போன உடனே ஒரு 1.5 கப் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடிக்கலாம். ஸோ இப்போ சிக்கன் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் போல் வேக வச்சேன். ஸோ இதில் சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஆனால் நமக்கு குழம்புக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அண்ட் டேஸ்ட் இன்னும் நல்லா குக் ஆகணும்னா நம்ம மூடியை திறந்து ஒரு 15 நிமிஷம் வேக விட்டு எடுத்தோம்னா நமக்கு டேஸ்டான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு அண்டு டிஃபன், இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.